ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். மிக அருமையான வேத வசனம் இங்கு சாமுவேலை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே சாமுவேல் மிகவும் நல்ல மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்தார். அது மாத்திரமல்ல, அவரை குறித்து இந்த வேத வசனத்தில் சாட்சியாக சொல்லப்பட்டிருக்கிற 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் என்று 2 நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக சாமுவேல் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொண்டிருக்கிறதை நாம் வேத வசனங்களில் வாசித்தோம். கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருந்திருப்பார் என்றால், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அவர் காத்திருந்தார். ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் தங்கி சிறுவயது முதற்கொண்டு செபத்தில் எல்லாவற்றிலும் அவர் கர்த்தருக்கு பிரியமாக அவர் வாழ்ந்தார் என்று வேதத்தில் அநேக ஆதாரங்கள் உண்டு. அதுபோல் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகனாக வாழ்ந்ததினால்தான் சாமுவேலுடன் தேவன் பேசினார். சாமுவேலே சாமுவேலே என்று சாமுவேலை அழைத்ததை நம் வேதத்தில் வாசிக்க முடியும். சாமுவேலோடு கூட அநேக காரியங்கள், மறைவான காரியங்களை அவர் பேசியிருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு சாமுவேல் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்திருப்பார் என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்களின் பிரகாரம் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுபோல தான் கர்த்தருக்கு அவர் மிகவும் பிரியமுள்ள மகனாக அவர் வாழ்ந்திருக்கிறார். பெரியவனாக வளர்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் அவர் பிரியமாய் வளர்ந்ததினால் அவர் வளர்ந்து கர்த்தருக்கு பிரியமுள்ள மகனாக ஒரு தீர்க்கதரிசியாக அவர் இஸ்ரவேல் தேசத்து ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் அவர் மாற்றியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது மாத்திரமல்ல, அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷருக்கும் பிரியமாக அவர் நடந்து கொண்டார் என்று. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மனிதர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வார்கள். மனிதருக்கு பிரியமாய் வாழ்வது மிகவும் அரிதான காரியமாக இருக்கிற. ஆனால் சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த சாமுவேலை போல கர்த்தருக்கும் மனுஷருக்கும் இந்த பூமியில் நாம் பிரியமாய் வாழ்வது மிக அவசியமாக இருக்கிறது. சாமுவேல் எல்லா மனிதர்களிடமும் அவர் பிரியமாக நடந்து கொண்டிருக்கிறார். எல்லா மனிதர்களையும் அவர் நேசித்திருக்கிறார். எல்லா மனிதர்களுக்கும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடக்க நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். இன்று அநேகர் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பார்கள், மனிதர்களுக்கு பிரியமாக இருக்க அவர்கள் விருப்பமில்லாதவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை மனிதர்களுக்கு அநேக நபர்கள் பிரியமாய் வாழ்வார்கள், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள அவர்களால் முடியாமல் போய்விடும். அதுபோல் யாராகிலும் ஒருவரை பிரியப்படுத்தி ஒருவரை பிரியப்படுத்த முடியாதபடிக்கு அநேக நேரங்களில் சூழ்நிலைகளில் தவறி விடுகிறார். ஆனால் சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தபோது கூட அவர் மிகவும் அருமையாக கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அவர் எந்தளவாய் தேவனை நேசித்திருப்பார், எந்தளவாய் மனிதர்களை நேசித்திருப்பார் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு மனுஷருக்கு பிரியமாக நடந்து கொள்ளும்போது தேவன் உங்களே சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு பெரிய மனிதனாக ஆண்டவர் இந்த பூமியில் உங்களை அவரை போல நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மனிதனாக அவர் ஒரு தீர்க்கதரிசியாக சிறந்து விளங்கினது போல தேவன் உங்கள் பகுதியில் உங்களையும் சிறந்து விளங்கும்படியாக அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக அநேகருக்கு பிரியமுள்ளவர்களாக கர்த்தருக்கும் மனுஷருக்கும் அவர் பிரியமுள்ளவராய் வாழ்ந்தபோது அவரும் அநேகருக்கு பிரியமுள்ளவராய் இருந்தது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நீங்கள் மனுஷருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தின. இந்த வார்த்தையின் பிரகாரம் அந்த சாமுவேல் சிறுவயது கொண்டு பெரியவனாக வளர்ந்த போதும் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரிய
பிரியமாய் நடந்து கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் பிரியமாய் நடந்து கொள்ள, மனுஷரிடத்திலும் கர்த்தரிடத்திலும் பிரியமாய் நடந்து இன்னும் அநேக காரியங்களை, அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய, சாட்சியாய் வாழ, தீர்க்க தரிசனங்களை மனிதர்களுக்கு அறிவிக்க, தேவனோடு கூட ஐக்கியப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.